ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு வார் ஆக்ஷன் படமாக வெளியான பிளாக் ஹாக் டவுன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். மார்க் பவுடன் எழுதின பிளாக் ஹாக் டவுன் ஏ ஸ்டோரி ஆஃப் மாடர்ன் வார் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1992 சொமாலியால சிவில் வார் நடந்த அந்த காலகட்டத்தை படத்துடைய கதைக்களமா எடுத்திருக்காங்க. அங்க VNSOM-2க்கும் முகமது ஃபராத் ஐதீதோட மொகடிஷு பேஸ்ட் மிலிட்டியாக்கும் வார் போயிட்டு இருக்கு. வார் போனாலே பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு மூக்கு வேர்த்துரும். அந்த மாதிரி பீஸ் கீப்பர் அப்படின்ற பேர்ல அவங்களோட டாஸ்க் ஃபோர்ஸை சொமாலியால இருக்கிறாங்க. அங்க பஞ்சம் பட்னி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்கான ஃபுட் பாத்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஃபுட்டை முகமது ஃபராத் ஐதீதுடைய மிலிட்டியா பாத்தீங்கன்னா தாக்கி அதை அவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை செய்யற ஐதீதை பிடிக்கிறதுக்காக அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கிளம்ப இருக்கிறாங்க. சொமாலியால போன அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எதிர்கொண்ட எதிர்பாராத விஷயங்கள் என்ன, இறுதியில அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் சேர்ந்த சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஆச்சு, வார்ல என்ன மாதிரியான அவலங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத ரியலிஸ்டிக்கா சொன்ன ஒரு படம் தான் பிளாக் ஹாக் டவுன். ரிட்லி ஸ்காட்டோட டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பெரிய பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஒரு வார் ஜோன் அப்படின்றது எப்படி அத்தன்டிக்கா இருக்கும் அப்படின்றது இவருடைய படங்களை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். அவருடைய விஷுவல் ஸ்ட்ராட்டஜியே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா எதிரிகள் எப்படி ஊடுருவி வராங்க அப்படின்றத ஒரு ஏரியல் ஷாட்ல காமிச்சிருப்பாரு. அது மூலமா ஆடியன்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவை ரொம்ப கிளியரா பிக்சரைஸ் பண்ணிருப்பாரு. சோ இதனாலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வார் ஜோன்ல இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கே இருக்கும். அங்க இருக்கிற மக்கள் எந்த மாதிரியான விஷயங்களால அஃபெக்ட் ஆகுறாங்க, சம்பந்தமே இல்லாம போன அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லியிருப்பாங்க. எதுக்கு வேர்ல்டு வார் 3 அப்படின்றது வரக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே புரிஞ்சிடும். ஏன்னா இதே சிச்சுவேஷன் தான் திரும்ப திரும்ப வெவ்வேறு நாடுகள்ல நடந்துட்டே இருக்கும். பொலிட்டீஷியன்ஸ் எடுக்கிற தவறான முடிவுகளால எதுக்காக அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் சம்பந்தமே இல்லாம அடி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. ஒரு வார் ஜோன்ல ஒன் ஆஃப் த சோல்ஜர்ஸா நீங்க இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். வார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் அடிக்கிற அந்த சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துடைய ஹை பாயிண்டே அதுதான் அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வார் ஆக்ஷன் போர்ஷனை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு என்செம்பிள் காஸ்டிங் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே இது ஒரு ஹீரோ வொர்ஷிப் பண்ற ஒரு படம் இல்ல, கண்டென்ட் ஓரியன்டட் படம் தான். இந்த படத்துல நிறைய சப்ளாட்ஸ் தான் சொல்லிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான வேல்யூ ஆட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2001 வெளியான சிறந்த வார் ஆக்ஷன் படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கானட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிளாக் ஹாக் டவுன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.